வேதத்தை எடுத்துக்கொள்வோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 45வது அதிகாரத்தின் 1-2 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும் படிக்கும் அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை, கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நமக்கு முன்பாக போவாரானால் ஆமென், பாதையும் கிளியர் ஆகும், வாசலும் திறக்கப்படும். ஆமென். பாதையும் கிளியர், ரூட்டு கிளியர் ஆகணும். ரூட்டு கிளியர் ஆனாதான் எங்க நமக்கான டோர் ஓபன் ஆயிருக்கும் அங்க போக முடியும். ரூட்டு தெரியலன்னா ரொம்ப கஷ்டம். நம்ம அநேகர் ரூட்டு தெரியாததுனால நமக்காக திறக்கப்பட்ட வாசலை நோக்கி பயணிக்கிற பாதையில் பயணிக்காமல் நமக்கு முன்பாக அடைக்கப்பட்ட வாசல் இருக்கிற பாதையிலே பயணிக்கிறோம். ஒரு தேவ பிள்ளைக்கு என்ன தேவை? ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? பிரயோஜனமா இருக்கிறதை போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து. ஆமென். ஆண்டவர் கோரேசுடைய கையை பிடிச்சு, இங்க பாரு, நான் போய் கோணலானதெல்லாம் செவ்வையாக்குவேன். அதன் அர்த்தம் என்ன? நான் போறேன், நீ என் பின்னாடி வான்னு அர்த்தம். நீ என் பின்னாடி வா, நான் போறேன், அவனுக்கு முன்னாடி போறேன். மேய்ப்பன் தன் ஆடுகளை வெளியே விட்ட பின்பு, யோவான் 10வது அதிகாரம் அதனுடைய 2-3 வசனங்களை பாருங்கள், வாசியுங்கள். வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவனோ ஆடுகளின் மேய்ப்பனாய் இருக்கிறான், வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான். 4வது வசனத்தை வாசிங்க. அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். அப்போ அவர் முன்னாடி போயிட்டார்னாலே அடுத்து செய்ய வேண்டியது என்ன? ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால், கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவன் சத்தத்தை அறிந்திருக்க. நல்ல கவனிங்க, இது ஆண்டவருடைய சத்தமா இல்லையா என்பதை அறியாம ஒரு ஸ்டெப் கூட எடுத்து வைக்க கூடாது. ஆமென். சிலர் உடனே அறிவார்கள், ஆனா எல்லாருக்குமே அந்த உடனே அறிகிற அந்த கெப்பாசிட்டி இருக்குமான்னு கேட்டா கிடையாது. ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அவர் கரவல் ஆடுகளை, அப்போ ஃபாஸ்டா நடத்த வேண்டியதை ஃபாஸ்டா நடத்தும் போது இந்த கரவல் ஆடுகள் இந்த கறக்கிறதுக்கு ரெடியா இருக்கிற அதெல்லாம் ஸ்பீடா நடத்தக்கூடாது, நடத்த முடியாது. அதனால அவர் என்ன பண்றாருன்னா அதை எப்படி நடத்தணுமோ அப்படி நடத்துகிறார். என் ஆண்டவருடைய விசேஷத்தை பாருங்கள். யோனா தீர்க்கதரிசி கிட்ட எப்படி பேசினா புரியுமோ அப்படி பேசுகிறார். யோனாவை விழுங்கும்படி ஒரு மீனுக்கு கட்டளை இடுகிறார். அந்த மீனுக்கிட்ட என்ன லாங்குவேஜில் பேசியிருப்பார்? ஹீப்ரு, அராமிக். அல்லேலூயான்னு சொன்னா அதுக்கு புரியாது. அல்லேலூயா. அந்த மீனுக்கு என்ன சொன்னா புரியுமோ அப்படி சொல்லியிருப்பார். அடுத்து ஒரு செடி வளர்ந்துச்சு, ஒரு ஆமணக்கு செடி. அந்த ஆமணக்கு செடி அழிக்கிறதுக்கு அந்த பூச்சிக்கிட்ட எப்படி பேசியிருப்பார்? பூச்சிக்கிட்ட எப்படி பேசினா புரியுமோ, யாக்கோபு என்னும் உனக்கிட்ட எப்படி பேசினா புரியும்னு எனக்கு தெரியும். ஆமென். அதிசயமா நடத்துறாருல, என் கூட பேசுறாருன்னு சொல்றவங்க கைகளை உயர்த்து. ஆமென். நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் நன்றி ராஜா. நல்ல கவனமா கேளு. அப்போ நம்ம அவருடைய சத்தத்தை அறியணும். அவருடைய சத்தத்தை நான் ரொம்ப ரொம்ப வருஷம் விசுவாசியா இருந்தேன், எனக்கு கர்த்தருடைய சத்தத்தை நான் அறியவில்லை ஏண்டா. ஆமென். ஒரு பிள்ளை பிறந்து கொஞ்சம் வளரும் போதே தாயினுடைய சத்தம் கிளியரா தெரியும், தந்தையினுடைய சத்தம் கிளியரா தெரியும், அந்த வீட்டில் இருக்கிற ஒவ்வொருவருடைய சவுண்ட் தெரியும். இது யாருடைய சத்தம்? ஆமென். பாருங்கள், சுனேமியாள் தூங்கிட்டு இருக்கிறான். நீங்க இல்ல, சுலைமித்தியால் தூங்கிட்டு இருக்கிறான். தூங்கிட்டு இருக்கும் போது நேசர் சொல்றாரு, 2வது அதிகாரம் நான் செய்தி அதில் செய்திக்குள்ள போகணும், திங்கக்கிழமையும் போக முடியல, நாம இன்னைக்கு உள்ள என்றாகணும். கர்த்தர் நல்லவர் அன்று சொல்றாரு. அவளுக்கு மனதாக மட்டும்
இங்க சொல்ல மாட்டோம். ஆண்டவர் சொல்லுவார், அவளுக்கு மனதாக மட்டும் அவளை தூங்க விடுன்னு சொன்னதும் உடனே இது என் நேசருடைய சத்தம் அல்லவா. இப்படிதான் இருக்கணும். அதாவது நான் தூங்கிட்டு இருந்தாலும் அவருடைய சத்தம் எனக்கு தெரியணும். இவ்வளவுக்கும் நேசர் அவகிட்ட கூட பேசல, இன்னொருத்தங்க கிட்ட பேச. அவளை தூங்க விட்டுரு, எழுப்புனா பிரச்சனை. சிலரை எழுப்புனா பிரச்சனை. அப்படி 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 இருக்கட்டும், அவங்க எங்க தூங்கிட்டு இருக்கான், தூங்கட்டும். ஆமென், ஹல்லேலூயா. அதனாலதான் சர்ச்சில் சிலர் தூங்கட்டும், எழுப்புனா பிரச்சனை. ஆமென். நீங்க யாரும் தூங்கல, நீங்க நல்ல பிள்ளைங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்படி சொன்னதும் வந்த தூக்கம் கூட என்ன நல்ல பிள்ளைன்னு சொல்லிட்டாங்க. ஆமென், ஹல்லேலூயா. சத்தத்தை அறிந்து. ஆமென். சங்கீதத்தில் ஒரு வார்த்தை உண்டல்லவா, 89வது சங்கீதத்தில் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக 15வது வசனத்தை பாருங்கள். கம்பீர சத்தத்தை அறியும் ஜனங்கள் பாக்கியம் உள்ளவர்கள். அடுத்த வார்த்தை பாத்தீங்களா, அவர்கள் உம்முடைய முகத்தின் வெளிச்சத்தில் நடப்பார்கள். கம்பீர சத்தத்தை கேட்கும் ஜனங்கள் என்றல்ல, சொல்லுங்க, நம்ம எல்லாம் கேட்கிற ஜனங்களா இருக்கிறோம். இதுல இருந்து அடுத்த ஸ்டெப் ஆண்டவர் எடுத்து வைக்க விரும்பணும்னு விரும்புகிறார். என்ன தெரியுமா, அறிகிற ஜனங்கள். இது என் நேசருடைய சத்தம். கம்பீர சத்தத்தை அறியும் ஜனங்கள் பாக்கியம் உள்ளவர்கள், அவர்கள் உம்முடைய முகத்தின் வெளிச்சத்தில். அப்ப இந்த நாட்களில ஆண்டவர் பாருங்க, வலது கையை பிடித்து அவனை பார்த்து நான் போறேன். அப்ப அவனுக்கு என்ன நிச்சயம் இருக்குன்னா, அவர் என் ட்ராக் ரெடி பண்ணிட்டு இருக்கிறார். அவர் எனக்கான ட்ராக் ரெடி பண்ணிட்டு இருக்கிறார். ட்ராக் ரெடி ஆனதும் டோர் ஓபன் ஆகும். டோர் ஓபன் ஆனதும் எனக்கு வர வேண்டியது என் கையில சேரும். அப்ப இந்த நாட்கள்ல இந்த வார்த்தை சொல்லும் போதே எனக்குள்ளே ஜெபிக்க ஆரம்பித்து விட்டு நீங்களும் ஜெபிங்க. ஆண்டவர் உங்க சத்தத்தை அறியணும். கிதியோன் பாருங்க, சத்தம் கேட்கிறான், ஆனா இது கர்த்தருடைய சத்தம் என்று அறிய விரும்புகிறான். அதனாலதான் அவர் சொல்ல, ஆண்டவரே எங்கூட பேசுறது நீங்க தான் என்பதை அறியும்படிக்கு. அப்ப இதை தான் விரும்பணும். எனக்கு என்ன செய்தி கேட்டோம் என்பதல்ல, இன்னைக்கு நான் இது கர்த்தர் தான் என் கூட பேசினார் என்கிறதை என்னால் அறிய முடிகிறதா, என்னால் உணர முடியுதா? அப்படி இல்லைன்னா அதுக்காக வெயிட் பண்ணணும். ஆமென். இந்த கர்த்தர் தான் நம்ம கூட பேசினார் என்பதை அறியணும்னா அந்த பழக்கம் தான் தேவை, அந்த உறவு. அதனாலதான் சொன்னேன், ஒரு வீட்டில் ஒரு பிறந்த குழந்தைக்கு அப்பா சத்தம் அம்மா சத்தம் தெரிகிறதுக்கு காரணம் என்னவென்றால் அது டெய்லி கேட்கிற சத்தம். ஆபிரகாமை குறித்து, ஆபிரகாம் ஈசாக்குக்கு பெண்ணு பார்த்த அந்த பெண் பார்க்கிற அந்த சம்பவத்தை வச்சுதான் இன்னைக்கு ஒரு 5 காரியங்களை உங்க மத்தியில சொல்லும்படி விரும்புகிறேன். ஆனா இந்த ஆபிரகாமுடைய குவாலிட்டி என்ன அப்படின்னா, கர்த்தருடைய சத்தத்தை அறிந்திருக்கிறான். நீங்க ஆதியாகமம் 18வது அதிகாரம் அதனுடைய 1-2 வசனங்களை பார்க்கும்போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமானார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி தரிசனமானார் என்று எழுதப்பட்டிருக்கிறது பாருங்கள். அவன் பகலின் உஷ்ண வேளையில் கூடார வாசலிலே உட்கார்ந்திருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது, அருமையான வார்த்தை, இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண ரொம்ப அழகான வார்த்தைகள். பகலின் உஷ்ண வேளையினாலே தூங்குற வேலை இல்லை. ஆனா அவரு அந்த வயசு காலம் 99 வயசு. அவரு கூடார வாசல் உட்கார்ந்து கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். அவர்கள் தங்களை யார் என்று அவனுக்கு இன்னும் வெளிப்படுத்தவில்லை. ஆனால் அவர்களை கண்டவுடனே அவன் கூடார வாசலில் இருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் குனிந்து என்ன வார்த்தை சொல்வார் தெரியுமா? ஆண்டவரே அப்படிம்பார். இனி 19வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்துல லோத்தை விசிட் பண்றாங்க. லோத்த 2 தூதர்கள் போறாங்கல்ல. அப்போ லோத்து அவர்களை கண்டு எழுந்து எதிர்கொண்டு தரை மட்டும் குனிந்து லோத்து என்ன சொல்லுவாரு? ஆண்டவன் மார்களே அப்படிம்பார். அப்ப 2 பேர் இருந்தாலே எப்படிதான் கூப்பிடணும்? ஆண்டவன் மார்களே. ஆனா 3 பேர் வந்ததுக்கு அப்புறம் ஆபிரகாம் எப்படிதான் கூப்பிடுறாரு தெரியுமா? ஆபிரகாமுக்கு பிதா ஒரு தெய்வம், இயேசு ஒரு தெய்வம், ஆவியானவர் 3 தெய்வம் உண்டா? இல்ல, 3 அவனுக்கு ஒன்றாக தான் தெரியும். ஏன் அவன் சோதோமை விட்டு வெளியே இருக்கிறான்.
இன்னொருத்தர் சோதமுக்குள்ள இருக்கிறான். பாவத்தில் இருக்கிறவனுக்கு பரலோக வெளிப்பாடு கிடையாது. அப்போ உங்களுக்கு வந்து 3 தெய்வமா? எங்களுக்கு 3 தெய்வம் கிடையாது. மூவரும் ஒரே இல்ல, ஒன்றா இருக்கிறாங்க. அந்த ஒரே வரும்போதுதான் உள்ள வந்துருவான். சில இப்படி எப்படி கொண்டு வர தெரியுமா? பழைய ஏற்பாட்டுல பிதா யெகோவா, புதிய ஏற்பாட்டுல இயேசு, அதுக்கப்புறம் ஆவியானவர். இது என்ன, அவரு வந்து அவதாரமா எடுத்துட்டு வராரு. அதனாலதான் யோவான் எழுதும் போதே சொல்கிறார், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை ஆதியிலே இருந்தது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவரை போல அந்த வார்த்தை மாம்சமாகி இந்த பூமியில. ஆமென். என்ன ஒரு வெளிச்சம்! இந்த வெளிச்சம் ஆபிரகாம் ஆண்டவரே கூடுறான். நம்ம வீட்டுக்கு ஒருத்தங்க வரும்போது, ஒருத்தங்க வந்து வெளியே நிக்கிறாங்க, டோர் திறந்து ஆண்டவரே அப்படின்னா ஓடிடுவாங்க. ஆமே, ஏதோ பிரச்சனை, நம்மளை விட பெரிய பிரச்சனை வீட்டுல இருக்குது. ஆண்டவரே அப்படின்னா எப்படிங்க தெரியுது இவர்தான் ஆண்டவர்னு? ஆமே. ஆதார் கார்டு பார்த்த தெரியாது. ஏர்போர்ட்ல நம்ம ஆதார் கார்டை 4 தடவை பார்ப்பாங்க. அப்படி இருக்கும் ஆதார் கார்டு போட்டோலாம். என்ன எப்படிங்க இது சாத்தியாச்சு? 24 இயர்ஸ் ஆபிரகாம் அந்த சத்தம் கேட்டு பழகிட்டு இருக்கான். ஒருத்தங்களுடைய சத்தத்தை கேட்டு பழகிட்டோம்னா நமக்குள்ள ஒரு பிக்சர் வந்துடும், இவங்க எப்படி இருப்பாங்கன்னு. கம்பீர சத்தத்தை அறியும் ஜனங்கள் பாக்கியம் உள்ளது. அதனாலதான் கோரேஸ் என்பவன் வந்த பிறகு சொல்லுவான், அவர் எனக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார். எப்படி கோரேஸ் இந்த வெளிச்சம் வந்தது? ஏன்னா எனக்கு அவர் சத்தம் தெரியும். இது என் நேசருடைய சத்தம், இது என் ஆண்டவருடைய சத்தம், எனக்கு தெரியும். அத்தனை புயலின் நடுவிலும் பவுல் எழுந்து நின்று சொல்லுகிறார், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும். எதை வச்சு சொல்றீங்க? எனக்கு அவர் சத்தம் தெரியும், எனக்கு அவர் சத்தம் தெரியும். இன்னைக்கு எவ்வளவு வசனம் கேட்டோம், ஏன் அந்த நம்பிக்கை நமக்குள்ள வரமாட்டேங்குதுன்னா, நாம் சத்தத்தை கேட்கிறோம், சத்தத்தை அறிகிறதில்லை. என்னோடு பேசுகிறது யாரு? சாத்தா 40 நாள் ஃபாஸ்டிங் பிரேயர் முடிச்சதும் சாத்தா வந்து பேசுறான், நீர் தேவாலயத்திலிருந்து தாழ குதியும், பாதம் கல்லில் இடராதபடிக்கு. வசனத்தோட தான் வந்தான். வசனம் சொல்லிட்டுன்னு சொல்லி இயேசு தாழ விழல. ஏன்னா அவருக்கு சத்தத்தை அறிந்திருக்கிறார். நிறைய பேர் சத்தம் அறியாததுனால இந்த வசனம் சொல்லிதான் நாங்க அப்படி செஞ்சோம், இந்த வசனம் சொல்லிதான் நாங்க அப்படி செஞ்சோம்னு சொல்லி போய் விழுந்துட்டான். அதனாலதான் இயேசு சொல்லுவா, என்னில் இடரல் அடையாது இருக்கிறவன் பாக்கியவான். ஆபிரகாம் திடீர் பார்த்ததுமே ஆண்டவரே கூப்பிடல. 24 வருட பழக்கம் தேவனோடு. 24. நம்ம எத்தனை வருட கிறிஸ்தவர்கள் என்றல்ல, நமக்கும் தேவனுக்கும் இடையே இருக்கிற பழக்கம். ஒரு கோரேசை அழைத்து கைப்பிடித்து, நான் உனக்கு முன்னாடி போறேன் அப்படி சொல்லும் போது அவன் பின்னாடி போய் அதை செய்யறான். கோரேசனுடைய சரித்திரம் வேதத்திலே வந்து அநேகருக்கு, ஆமே, நிறைய பேர் அந்த கோரேசனுடைய பெயரை தங்கள் பிள்ளைகளுக்கு வைக்கும்படியாக அவனுடைய வாழ்க்கையை கர்த்தர் மேன்மைப்படுத்தினார். யாராவது உங்க பிள்ளைகளுக்கு யூதாஸ்னு வச்சிருக்கீங்களா? ஆமென். வைக்க மாட்டோம். சிலர் தெரியாம வைப்பாங்க. ஹல்லேலூயா. யாராவது வைப்போமா யூதாஸ்? காயின், ஏசா, இயேசுன்னு வச்சிருக்காங்க நிறைய பேர். பர்த்டே எல்லாம் வாசிக்கும் போது ஆமென் கோரேஸ் பேர் வைப்பாங்க, சைரஸ் வைப்பாங்க. அதாவது சொல்லும் போதே கர்த்தர் அவனை மேன்மைப்படுத்தினார். தேவ பிள்ளைகளை எனக்கு என் கூட பேசுறது யார்? இதை அறியணும். மோசைக்கு எவ்வளவு வலி இருக்கும் தெரியுமா? ஒரு விஷயம் கண்மலை அடிக்க சொன்னார், அடிச்சார். 2வது விஷயம் என்ன சொல்லுவார் தெரியுமா? அந்த கோலை எடுத்துக்கொண்டு கண்மலைக்கு முன்னாடி போய் பேசும்பார். உண்மையில அவர் பேசதான் போயிருப்பார். அவர் அடிக்கிறது காரணமே சுத்தி இருந்த ஜனங்கள். பேச போகும்போது கூட இருக்கவங்க அடி, ஃபர்ஸ்ட் அடிச்சல, அப்படிதான் சொல்லியிருப்பார். மோசைக்கு என்ன செய்யணும் தெரியாம அடிச்சுட்டாரு. அதான் ஆண்டவரே, அவன் சொல்லி இவன் சொல்லி கேட்டு அடித்து அடி வாங்கினவன் தான். ஆமென். அதனால அப்பா எனக்கு உங்களை அறியணும், இன்னும் நெருங்கணும். ஆபிரகாம் பாருங்க, இந்த சத்தத்தை, இதுதான் ஆண்டவருடைய சத்தம். அதாவது எல்லாமே கர்த்தருடைய வார்த்தை தான். நமக்கான ரேமா என்ன?
அதுதான் இப்ப பேதுருவை பார்த்து சொல்றார். இயேசு தான் பேசிட்டு இருக்கிறார். பேதுருவே, இது இயேசு பேசும்போது எல்லா சீஷர்களும் தான் கேட்டுட்டு இருக்கிறாங்க. என்ன பேசுறார்? நீ இளைஞனா இருக்கும்போது உன் இஷ்டப்படி எல்லாம் நடக்கிற, முதிர் வயது ஆகும்போது உன்னை வந்து தூக்கிட்டு போவாங்க. இது வந்து பேசுறார். இதை யார் கேட்கிறா? எல்லாரும் தான் கேட்கிறாங்க. ஆனா அது யாருக்கான ரேமா? பேதுருவுக்கான ரேமா. அப்போ யோவான் வரும்போது பேதுரு ஆண்டவர் அவன் காரியம் அதை மொத்தமா பேசிட்டே இல்ல, யாருக்கு வேணுமோ எடுத்துக்கோ, ரிசீவ் அப்படி சொல்லல. அவன் காரியத்தை அது வேற, உன் காரியம் உனக்கான ரேமா கிடைச்சிட்டல, நீ அதுதான் பார்க்கணும். உன் ஃபோக்கஸ் அதுல தான் இருக்கணும். நமக்கான ரேமா என்னன்னு தெரியாததுனால நம்ம எல்லாத்துக்கு மேலே ஃபோக்கஸ் வச்சுட்டு இருக்கிறோம். இது நம்மளே எடுக்கிறது. இந்த இந்த கல்யாண வீட்டில் பஃபே எல்லாம் வச்சிருப்பாங்கல்ல, போவோம் போய் நமக்கு தேவையானதை நம்ம எடுத்துட்டு, அப்படி கிடையாது. கர்த்தர் நியமித்த பாதை, கர்த்தர் நியமித்த பாதை என்பது ஏற்கனவே அவர் போட்டுட்டார். அதுல தான் நடக்கணும். ஆமென். அதுல தான் போகணும். இது இல்ல ஆண்டவரே, எனக்கு என்ன தேவையோ நான் எடுத்துக்கிறேன். இல்ல 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 இல்ல, உன்னை நான் அழைத்தது, உன்னை நான் மீட்டுக் கொண்டது உனக்கு தேவையான காரியத்திற்காக என்ன யூஸ் பண்றதுக்கு அல்ல, ஏன் தேவைக்கு. நீ என்னைக்குமே புரிஞ்சுக்கோங்க, மனிதனுக்காக உலகத்தை படைத்தார், தேவனுக்காக மனிதனை படைத்தார். இதுதான் தேவனுடைய படைப்பு, இதுதான் தேவனுடைய சிருஷ்டிப்பு. மனிதன் அது இல்லை என்று சொல்லி பாவத்தில் விழுந்து இல்லாமல் ஆகும் பொழுது தேவன் ஒரு கூட்டத்தை தமக்கென்று தம்முடைய இரத்தத்தினாலே மறுபடியும் ஜனிப்பித்தார். மறுபடியும் பிறப்பிக்கப்பட்டவர்கள் எல்லாருமே யாருக்குரியவர்கள் தெரியுமா? கர்த்தருக்குரியவர்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்பொழுது ஆபிரகாம் வயது சென்று முதிர் வயது உள்ளவனாய் மாறுகிறான். ஆபிரகாமுக்கு சாராள் மரித்து விட்டாள். ஈசாக்கு வளர்கிறான். நல்ல ஒரு நேச பிள்ளை, கீழ்ப்படிதல் உள்ள நல்ல பிள்ளை. அவனுக்கு வந்து பெண் பார்க்கணும். அப்பொழுது ஆபிரகாம் வீட்டு மூத்த வேலைக்காரனை அழைக்கிறாங்க. பெயர் சொல்லப்படவில்லை. வேலைக்காரனாலே பைபிளில் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெயர் உண்டு, ஏலியேசர். ஸோ அதை வச்சு சொல்றாங்க. நமக்கு பெயர் சொல்லப்படவில்லை, அதனால் நம்மளும் பெயர் சொல்ல தேவையில்லை. அந்த மூத்த வேலைக்காரனை அழைக்கிறான். ஆண்டவர் வேதத்தை எழுதுறதுல நிறைய அர்த்தங்கள் இருக்கும். இந்த இடத்துல என் பெயர் சொல்லல அப்படின்னா, இது வந்து கிறிஸ்துவுக்கு நிழலாக, சபைக்கு நிழலாக, ஆவியானவருக்கு நிழலாக. பைபிள் பழைய ஏற்பாடு நிழல். நம்ம நிற்கும் போது எப்படி நிழல் இருக்குதோ அப்படியே அந்த புதிய ஏற்பாடு கூட அந்த நிழல் இருக்கும். நிழலை வந்து பிரிக்க கூடாது, பிரிக்க முடியாது. ஆமா, இன்னையில இந்த நிழலை என் கூட வரக்கூடாது சொல்ல முடியுமா? சிலர் அப்படிதான். பழைய ஏற்பாடு வேண்டாம், புத்தி இல்லை. ஓவரா படிச்சு பைத்தியான கூட்டங்கள் உண்டு. ஓவரா படிச்சு அப்படிதான். வேற இனி என்ன சொல்றதுக்கு? இந்த வேதத்தில் இருக்கிற ஒரு உறுப்பை கூட அவன் அழிக்கிறவோ கூட்டவோ யாருக்கும் அதிகாரம் கிடையாது. இது ஆவியானவர் எழுதினது. மோசைக்கு அதிகாரம் கிடையாது, தாவீதுக்கு அதிகாரம் கிடையாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சிலர் ஓவரா படிச்சு, இன்னும் சிலர் இருக்கிறாங்க. பைபிள் வந்து அது ஒரு நார்மல் புக். எல்லாரும் கீழே போடுங்க, எல்லாரும் கீழே போட்டு, இப்படி எல்லாம் நடந்திருக்கும். ஆமென். அதான் சொல்ல ஓவரா. ஆமென். கர்த்தர் அவர்களுக்கு தெய்வீக சுகத்தை கொடுப்பாராக. ஆமென். வேதத்தை விக்கிரமா ஆக்கக்கூடாது. சிலர் இருக்கிறாங்க, ஒரு கேண்டில் கொளுத்தி வச்சிரு, பைபிள் பார்க்கும், உனக்கு நான் சீக்கிரம் வச்சு தரேன். அது இல்ல. வேதத்தை நேசிக்கணும். இந்த வேதம் யாரை சொல்லுகிறதோ அவரை வர்ஷிப் பண்ணணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வேதத்தை, அதாவது இந்த பைபிள்லாம் எழுதும் போது அந்த சரித்திரம் யெகோவான்லாம் வரும்ல, யெகோவான் வரும்போது இதை எழுதினவங்க எப்படி எழுதியிருக்கிறாங்க பாருங்க. யெகோவான் வரும்போது ஒரு விஷயம் கூட திரும்பி போய் அவங்க குளிச்சுட்டு வந்து அந்த இங்க மாத்தி புது இங்க ஊட்டி திருப்பி அந்த 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 வேர்டுக்கு அவங்க கொடுக்குற கணம் திருப்பி எழுதிட்டு இருக்கும். திருப்பி யெகோவான் வருமா, திரும்பி போவாங்க. அந்த அளவு பயபக்தி. அது ஆண்டவர் நமக்கு தெரிந்த லாங்குவேஜ்ல. ஆமென். இந்த நம்ம வந்து ஸ்கூல்ல தமிழ் இந்த செய்யுள் இலக்கணம் எல்லாம் படிப்போம்ல, அந்த நடையில எழுதி இருந்தா ஏதாவது புரிஞ்சிருக்குமா? விண்ணொரு சுடரே இப்படி எல்லாம் எழுதி இருந்தா, ஆண்டவரே யார் சுட போறாங்களோ ஒண்ணுமே புரிஞ்சிருக்காது. எனக்கு எப்படி புரியுமோ? நீ பயப்படாத, நான் உன் கூட இருக்கேன். என்ன ஹல்லேலூயா. இப்போ ஒரு கூட்டம் இதையும் மாற்றி இன்னும் புரியும்படி சில உரை நடைகளை இருக்கணும்னு சொல்லி மாத்துறாங்க. மாத்தண்டாங்க. அவர் தெரிஞ்சுதான் தந்திருக்கிறார். இந்த வேதத்தை நேசிங்க. யார்ட்டையாவது பேசணும்னு தோணுதை பைபிள் எடுத்து வாசிங்க. நம்ம பேசணும்னு தோணும் உடனே போன் எடுத்து, ஆண்டவரே
உனக்கு சித்தமானா? அப்படிதானே நம்ம வச்சு பண்ணிட்டு இருப்போம் போன் எடுத்து. ஆமே அப்பா போர் அடிக்குப்பா, கொஞ்ச நேரம் பேசுவோமா? நீங்க இப்படி ஒரு மனநிலையில பைபிளை தோறாங்க, நான் சேலஞ்ச் பண்றேன், ஒரு வசனத்தை உங்களுக்கு தாண்ட முடியாது. அதுல நிப்பார் அவர், அப்படி இழுத்துட்டு போவார். இழுத்துட்டு போறவர் 1000 மூலம் அளப்பார், அது அப்படி கணுக்கால் அளவாகும். இன்னும் 1000 மூலம் அளப்பார், அது அப்படி முழங்கால் அளவாகும். இன்னும் 1000 மூலம் அளப்பார். ஆபிரகாம் வந்து அந்த வேலைக்காரனை அழைக்கிறான். அழைத்து சொல்றாரு, நீ என் இடத்துக்கு போய் நான் குடியிருக்கிற கானானிய குமாரத்திகள் புறஜாதிகள் அவங்க கிட்ட இருந்து பெண் கொள்ளாமல் நீ என் தேசத்துக்கும் என் இனத்தார் இடத்துக்கும் போய் என் குமாரனாக ஈசாக்குக்கு பெண் கொள்வேன் என்று எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடு என்று சொல்லி அவனை அனுப்பும்போது உடனே இந்த ஊழியக்காரன் வந்து ஆப்ஷன் பி வைக்கிறார். என்னைக்குமே புரிஞ்சுக்கோங்க, நம்முடைய ஆப்ஷன் பிக்கு காரணமா நம்ம கூட இருக்கிறவங்களே இருப்பாங்க. பல நேரத்தில் நம்ம ஆண்டவர் மேல இருக்கிற நம்பிக்கை கூடிட்டுனா ஆப்ஷன் பி இருக்காது. ஆண்டவர் மேல இருக்கிற நம்பிக்கை குறைய குறைய ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சி, ஆப்ஷன் டி இருக்கும். அப்படி வரும்போது தான் சொல்லுவாங்க, எவ்வளோ பார்த்தோம் பாஸ்டர், ஒண்ணுமே செட் ஆகல. ஏன் செட் ஆகலைன்னா இவங்களை பிடிக்கல, அதான் மேட்ரு. ஏதோ இவங்களுக்கு பிடிக்காதது போல. இப்போ ஒருவேளை அப்படி நீங்க சொல்ற மாதிரி அந்த பெண் வரலன்னா நான் வந்து இந்த ப்ராமிஸை மீறலாமா அப்படிங்கிற ஒரு பெரிய கொஸ்டின். இது உலகம் எப்பவுமே கொஸ்டின் வைக்கும். நீங்க என்ன இப்படின்னு இருக்கிறீங்க அப்படின்னு இருக்கீங்க, ஒரு இது நடக்கலைன்னா அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் பி அந்த மூத்த வேலைக்காரன் ஆபிரகாமுக்கு முன்னாடி வைக்கிறான். என்னைக்குமே புரிஞ்சுக்கோங்க, எனக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை நான் இன்னொரு ஆள்கிட்ட திணிக்க கூடாது, திணிக்க முடியாது. அவனுக்கு அவ்வளவுதான் விசுவாசம். ஆபிரகாமுடைய ஃபெய்த் லெவல் வேற, சாராளுடைய ஃபெய்த் லெவல் வேற, ஆபிரகாம் வீட்டு வேலைக்காரனுடைய ஃபெய்த் லெவல் வேற. சாராள் விசுவாசித்தது, சாராள் விசுவாச மார்க்கத்துக்குள்ள வர்றதுக்கு ஆபிரகாம் 24 வருஷம் வெயிட் பண்ணியிருந்தார். நம்ம 2 மாசம் புருஷனுக்காக ஜோம் பண்ணி அல்லது மனைவிக்காக ஜோம் பண்ணி இல்லைன்னதும் இவங்களெல்லாம் திருத்த முடியாது பாஸ்டர். ஆபிரகாம் 24 வருஷம் வெயிட் பண்ணியிருந்தார், 24 இயர்ஸ். எபிரேயர் 11 சொல்லப்பட்டிருக்கிறது, சாராளும் விசுவாசித்து அப்படின்ற. ஒரு 2 பேரையும் அந்த லைன்ல கொண்டு வந்து பிளஸ் பண்றார். ஒரு ஆசீர்வாதத்துல நம்மை சார்ந்தவர்கள் இணைந்திருப்பார்கள் என்றால் அவர்களை இந்த லைன்ல கொண்டு வர்றது வர ஆபிரகாமே நீங்க வெயிட் பண்ணி தான் ஆக வேண்டும். ஆபிரகாம் 86 வயசுல விசுவாசித்தார் அல்லவா? சாராள் விசுவாசிக்கணுமே. சாராள் விசுவாசிக்கணும்னா ஆபிரகாமே நீ விசுவாசத்துல யாரா மாறணும்? வல்லவனா மாறணும். நீ விசுவாசியா மாறிட்ட, நீ விசுவாசத்துல வல்லவனா மாறினா சாராள் யாரா மாறுவா? விசுவாசியா மாறுவா. நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், என் கூட இருக்கிறவங்க ரட்சிக்கப்படல, நீ ரட்சிக்கப்பட்டுட்ட. நீ ரட்சிக்கப்பட்டு நீ அந்த ரட்சிப்பின் வேலையை கட்ட ஆரம்பிச்சுட்டேன்னா உன் கூட இருக்கிறவங்க உள்ள வருவாங்க. ஆமென். நோவாவே நீ கர்த்தரோடு நடக்கிற, நோவாவே ஓகே, இனி நீ என்ன பண்ணணும்? அந்த ரட்சிப்பின் வேலையை கட்டணும், அதுல நீ எக்ஸ்பர்ட் ஆகணும், அதுல வளரணும். ஆபிரகாம் விசுவாசித்தான். நான் விசுவாசித்தா மட்டும் என் மனைவி என் குடும்பம் விசுவாசிக்காது. நான் விசுவாசத்துல வல்லவனானா என் கூட இருக்கிறவங்க விசுவாசிப்பாங்க. இது ரொம்ப முக்கியம். அதனால ஐயோ அவங்க நம்பல, இவங்க நம்பல, நமக்கு உடனே நம்ம விசுவாசத்துல இருந்து இன்னொருத்தங்க விசுவாசத்துல இல்லைன்னா நமக்கு கோபம் வரும். நேற்று நம்ம கேட்டோம்ல, ராகில் வந்து யாருடைய சட்டையை பிடிச்சு? லேயாளுக்கு சட்டையா? அது என்ன சட்டை? இந்த காலத்துல தான் லேயாள்லாம் சட்டை போடுவாங்க. அந்த காலத்துல பெண்கள் வஸ்திர பெண்கள் தான் தரிப்பாரு. யாக்கோபுடைய என்ன மாத்தி விட்டுறாதீங்க, யாக்கோபுடைய என்ன சொல்லிட்டு இருந்தேன், சட்டையை பிடிச்சிட்டு எனக்கு பிள்ளைய கூட சொன்னா இவரு கோந்துட்டு, விசுவாச வீரர், தூதர்களை பார்த்தவர், நான் என்ன தேவனா வா. ஆமென். ஆனா யோபு பாத்தீங்களா? ஆமென். கத்தர் கொடுத்தார், கத்தர் எடுத்தார். உடனே ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதிக்கும் போது இவ்வளவு மாத்தி இன்னொரு ஆளை தான் கேட்டாரா? ஒன்னே தாங்க முடியல, இனி இதை மாத்தி எல்லாமே 2 தனியா கொடுத்தார். கத்தர் எது தந்தாலும் நன்மையா தான் தரும். ஆமென். ஆபிரகாமுடைய வேலைக்காரன் உடனே கேட்பான், ஒருவேளை அது நடக்கலைன்னா
எங்க வீட்டில் அப்படி கேட்கறதுக்கு யாரும் இல்லை பாஸ்டர். சந்தோஷம். அப்ப யாரு கேட்பா? நாங்க தான் கேட்போம். ஒருவேளை ஆண்டவரே நடக்கலைன்னா, வரலன்னா, இது கிடைக்கலன்னா, இப்படி வரும்போதுதான் ஆபிரகாம் தன்னுடைய நம்பிக்கையை டிக்ளேர் பண்றார். என்ன தெரியுமா? அதனுடைய 7வது வசனத்தை வாசியுங்கள். என்னை என் தகப்பனுடைய வீட்டிலும் என் இனத்தார் இருக்கிற தேசத்திலும் இருந்து அழைத்து வந்தவரும் உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை தருவேன் என்று எனக்கு சொல்லி ஆணையிட்டவருமான வானத்துக்கும், நானே வாசிக்கிறேன், வானத்துக்கு தேவனாகிய கர்த்தர் நீ அங்கே இருந்து என் குமாரனுக்கு ஒரு பெண்ணை கொண்டு வரும்படிக்கு தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார். சி, உங்க முன்னாடி இப்படிப்பட்ட கொஸ்டின் வரும்போது, ஆப்ஷன் பி ஆப்ஷன் சி வரும்போது, இப்படி சொல்ல முடியுதா? சொல்ல வச்சு சொல்றது அல்ல. சொல்ல முடியலன்னா நம்ம இன்னும் எதை அறியல தெரியுமா? அந்த கம்பீர சத்தத்தை அறியவில்லை. நம்மெல்லாம் கேட்டு டிசைட் பண்ணுகிறோம், அதனாலதான் தடுமாறுகிறோம். அறிந்து டிசைட் பண்ணா தடுமாற்றம் இருக்காது. அவன் வாழ்க்கை நம்புவதற்கு ஏதுவல்லாத சூழ்நிலையில் தள்ளப்பட்டாலும் அவன் நம்பிக்கையோடு விசுவாசிப்பான். நம்மள கேட்கிறோம், வசனம் கேட்டோன்னு கர்த்தர் இப்படி ப்ராமிஸ் பண்ணி இருக்கிறார். கேட்டு இல்ல, இதை அறிந்து, இது யார் என்னோடு பேசினவர்? யார்? பொய் சொல்லவோ மனம் மாறவோ நீர் மனிதன் அல்லவே. ஓ, நீர் நேற்றும் இன்றும் என்றும் ஆமென். நீ சொன்னதை செய்து. எங்க ஆண்டவர் யாருன்னு பாருங்க. ஏசாயா 51வது அதிகாரத்தில் ஒரு வார்த்தையை சொல்வார் பாருங்க. அதனுடைய 16வது வசனத்துல, நான் வானத்தை நிலைப்படுத்தி பூமியை அஸ்திவாரப்படுத்தி சீயோனை நோக்கி நீ என் ஜனம் என்று சொல்வதற்காக நான் என் வார்த்தையை, அவருடைய வார்த்தையை என்னில் வைக்கிறதுக்கு அவர் எங்கெல்லாம் கை வைக்கிறார்? வானத்துல, வானத்தை நிலைப்படுத்தி பூமி அஸ்திவாரப்படுத்தி. என்ன ஆண்டவருங்க! அவருடைய வார்த்தை யாரில் இருக்கிறதோ அவர்களுக்கான கிரியை வானத்திலும் நடக்கும், பூமியிலும் நடக்கும். நம்புறவங்க மட்டும். அவ்வளவு பெரிய தேவன். ஆமென். அவ்வளவு பெரிய தேவன், அவ்வளவு பெரிய தேவன். கம்பீர சத்தத்தை அறியும் ஜனங்கள் பாக்கியம் உள்ளவர்கள். ஆபிரகாம், ஒருவேளை நீங்க சொன்னது மாதிரி நடக்கலன்னா, அப்படி சொல்லும் போது ஆபிரகாம் இல்ல, இந்த வார்த்தையை மெடிடேட் பண்ணிட்டு இருக்கும்போது ஆண்டவர் வந்து ஒரு காரியத்தை எச்சரித்தார். என்னவென்றால், ஆப்ஷன் பியை வச்சுட்டு நீ ஆப்ஷன் ஏக்காக மூவ் பண்ணுவேன்னா உன் முன்னாடி நான் போக மாட்டேன் அப்படின்னார். இது ரொம்ப நடுக்கத்தோடு இந்த வார்த்தையை சொல்லுகிறேன். இந்த ஆபிரகாமுக்கு முன்னாடி கர்த்தர் தூதனை அனுப்ப காரணம் என்னவென்றால், நம்பிக்கையை 2 ஸ்பிளிட் பண்ணல, நம்பிக்கையை ஒன்றா தான் வைக்கிறான். நம்பிக்கையை 2 ஸ்பிளிட் பண்ணல. ஒருவேளை இது ஆப்ஷன் ஏ நடந்தா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆப்ஷன் பி நடந்தா கார்டுல மட்டும் இந்த காரியம் என்ன பார்க்கறதுக்கு ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. இப்போ இந்த இடத்துல நான் எதை அறியணும் தெரியுமா? எதை புரிந்து கொள்ளணும் தெரியுமா? ஆண்டவரே, நான் வந்து அந்த அளவுக்கு அப்போ விசுவாசத்தில் இன்னும் எனக்கு முன்னாடி கர்த்தர் போகணும்னா கர்த்தருக்கு நான் வந்து ஒரு நம்பிக்கையை கொடுக்கணும். என்ன நம்பிக்கையை கொடுக்கணும் தெரியுமா? இவன் இன்னொரு ட்ராக்குக்கு நேரா திரும்ப மாட்டான். ஆபிரகாம் பிள்ளை பிறப்பதற்கு முன்னதாகவே இந்த நம்பிக்கையை கொடுத்துட்டார். ஆபிரகாம் ஈசாக்கு பிறப்பதற்கு முன்னமே நம்பிக்கையை கொடுத்துட்டார். ஆதியாகமம் 18வது அதிகாரம் அதனுடைய 19வது வசனத்தை பாருங்கள், வாசியுங்கள். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள், கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்பதை கட்டளை இடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன். எனக்கு என்ன ரொம்ப ஆச்சரியம், அந்த காலத்துல வேதமா எழுதி கொடுக்கப்படவில்லை. அது மனசாட்சியின் காலம். எதுவுமே பிரமாணம், இதுதான்ப்பா பிரமாணம், இதுதான்ப்பா, அப்படி எதுவுமே எழுதி கொடுக்கல, எதுவுமே எழுதி கொடுக்கல. அப்படி இருந்தும் இங்க பாரு, ட்ராக் மாறக்கூடாது. நாளைக்கு எனக்குன்னு ஒரு பிள்ளை வந்தா நான் இப்படிதான் நடத்தணும், நான்
போயிட்டேன், என் பிள்ளை. அப்போ இந்த நம்பிக்கையை கர்த்தர் ஆபிரகாம் கர்த்தருக்கு தான் ஈசாக்கு பிறக்கிறதுக்கு முன்னாடியே கொடுத்துட்டான். இப்போ வேலைக்கார அவன் வைக்கிறது நியாயம். ஒருவேளை அப்படி நடக்கலன்னா அப்ப அந்த இடத்துல தான் இவர் எதை அறிக்கை பண்றாரு தெரியுமா? இங்க பாரு, நீ வேலைக்காரன், நான் எஜமா, நான் சொல்றதான் கேட்க. அப்படி அல்ல. அந்த இடத்துல தான் இங்க பாரு, என்னை அழைத்திருக்கிறார். அப்ப அவன் அழைப்பை நம்புகிறான். எனக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார், அவர் தந்த வாக்கு தத்தத்தை நம்புறான். அவர் இந்த காரியம் கைகூடி வர தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார். ஆப்ஷன் ஏல ஸ்ட்ராங்கா இருக்கிறார். கூட இருக்கிறவங்க ஆப்ஷன் டி வைக்கட்டும், ஆப்ஷன் சி வைக்கட்டும். ஆனா ஆபிரகாம் ஏல ஸ்ட்ராங்கா இருக்கிறார். அவ்வளவு நம்பிக்கை. நம்ம எந்த அளவுக்கு ஆண்டவரை நம்புறோம், ஒரு விஷயத்துல ஆண்டவரை எப்படி நம்புறோம், எந்த அளவுக்கு நம்புறோம், எங்க அழைப்பில் இருந்து வரார். அந்த அழைப்பில் இருக்கிற உண்மை என்பது தன்னில் முடியாது, தன் தலைமுறை விஷயத்திலும் தொடரும் என்பதுல எவ்வளவு நம்பிக்கையா இருக்கிறான் பாருங்க. என்னை அழைத்திருக்கிறார்னா அவர் எனக்கு செய்ய வேண்டியதை செய்கிறவர் மட்டும் இல்ல, என் தலைமுறைக்கு செய்ய வேண்டியதை அவர் செய்து முடிப்பார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவன் உறுதியா இருந்தா இங்க பாரு, அவர் அனுப்புவார். ஆமென். அவர் அப்படி அனுப்பலைன்னா நீ ஆணைக்கு நீங்களா இருப்ப. ஆனாலும் ஈசாக்கு அங்க கூட்டிட்டு போயிடாத. ஈசாக்கு அங்க கூட்டிட்டு போக கூடாது. ஏன்னா அந்த எல்லையை நான் தாண்டி வந்துட்டேன். ஈசாக்கு அது அப்படி விட மாட்டார். அதுக்கு முன்னாடி கர்த்தர் எல்லாம் ரெடி பண்ணிடுவார். அதுக்கு முன்னாடி தூதன் அனுப்பி கிளியர் பண்ணிடுவார். பிள்ளைய என்ன இப்படி ஒரு நம்பிக்கை கொடுக்க முடியுமாங்க? ஆமே. விசேஷமாய் பிள்ளைகளுக்காக ஆமே சம்பந்தம் பார்க்கிறவங்களுக்கு சொல்றேன். ஆமே. அழைக்கப்பட்டவளை பாருங்கள், அழைக்கப்பட்டவனை பாருங்கள், ரட்சிக்கப்பட்டவனுக்கு ரட்சிக்கப்பட்டவளை பாருங்கள். ஆமே. அது பிறகு ரட்சிக்கப்படுவாங்களாம். எத்தனை பேரை பார்த்தோம், ரட்சிக்கப்பட்டவங்களே நிறுத்த முடியல. அது பிறகு என் மகள் ஜெபித்து நான் போராடுங்க ஆண்டவர்கிட்ட, போராடுங்க. அது பிள்ளை ரொம்ப நல்ல பிள்ளை, தங்கம். போய் உரசுங்க, தங்கம் வச்சா தங்கம் எல்லாம் இருக்கு, எல்லாம் சூப்பர். ஆமே. அந்நிய நுகத்திலே அவிசுவாசியோடு நாங்க விளையாட்டுக்கு சொன்னாலும் சிரிப்பா சொன்னாலும் நல்ல பெயின்ல பேசிட்டு இருக்கோம். ஏன்னா வரக்கூடிய ஜெப குறிப்புகள் உங்களுக்கு தெரியாது. எத்தனை கண்ணீர் தெரியுமா? கண்ணீர். ஸ்டேட்டஸ் பாருங்க, தப்பு கிடையாது. ஆனா நீங்க பாக்குற அந்த பையனோ பொண்ணோ ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்களா? மேரேஜ்ங்கிறது ஒன் டே ஈவென்ட் கிடையாது. ஒரு நாள் பிரம்மாண்டமா நடத்தி விட்டு ஆமென். அது ஊரே பேசும், பா என்ன கல்யாணம். அதுக்கப்புறம் அந்த பிள்ளைங்க நம்ம ட்ரெஸ் கூட பார்த்து வாங்குறோம், ஸ்கூல் கூட பார்த்து சேர்க்கிறோம், காலேஜ் பார்த்து சேர்க்கிறோம், டியூஷன் பார்த்து போய் விட்டுட்டு நின்று கூட்டிட்டு வரோம். எல்லாமே பார்த்து பண்ணிட்டு நிறைய பேர் சில காரியத்தை அவங்கள்ட்ட அவ்வளவு சொத்து இருக்கு, இவ்வளவு பணம் இருக்கு, ஆமே, இவ்வளவு அது இருக்கு இது இருக்கு. அவங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்களா? தேவனோட உடன்படிக்கை பண்ணி இருக்கிறாங்களா? சபையில ஆராதிக்கிறாங்களா? ஆமே. நீங்க இந்த காரியத்துல நீங்க ஸ்ட்ராங் ஆயிட்டீங்கன்னா கர்த்தர் எனக்கு சொல்ற வார்த்தை தான், கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்புவார். ட்ராக் கிளியர் ஆகும். இயேசுவின் நாமத்திலே இப்படி காத்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் ட்ராக்க கிளியர் பண்ண போறா. சீக்கிரம் உங்கள் கூடாரங்களிலே மணவாளனின் சத்தம், மணவாட்டியின் சத்தம் கேட்கப்பட போகிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் இதுல ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஆமென் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த டபுள் ட்ராக் வேண்டாம். உறுதியா இருக்கிறவன் இன்னொரு ஆப்ஷனுக்கு நேரா போக மாட்டான். கர்த்தர் ஜெபிக்க சொல்லி கொடுக்கிறார்ல, ஜெபிக்க சொல்லி கொடுக்கும்போது என்ன சொல்லி கொடுக்கிறார்? ஒரு சிநேகிதன் தன் சிநேகிதனிடத்தில் பாதிராத்திரியில போய் கதவை தட்டுறான். கதவை தட்டும் போது உள்ள இருக்கிறவன், ஏன் கதவை தட்டுற? என்னிடத்தில் ஒருவன் வழி பிரயாணமாய் வந்திருக்கிறான், அவன் முன் வைப்பதற்கு எனக்கு 3 அப்பங்கள் இல்லை, நீங்க எனக்கு கடனா தர வேண்டும் என்று தட்டும் போது உள்ள இருக்கிறன்னு சொல்றான். இப்பெல்லாம் தர முடியாதுன்னு சொன்னதும் அவன் இன்னொரு கதவை போய் தட்டவில்லை, அதே கதவை தான் தட்டி கொண்டே இருக்கிறான்.
அப்படிதான் நிக்கணும். ஆமென், ஹalleluya. எனக்கு வேற யார் உண்டப்பா? வேலைக்காரருடைய கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போலவும், வேலைக்காரின் கண்கள் தங்கள் எஜமாட்டின் கையை நோக்கி இருக்குமா போலவும், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் உம்மையே. ஹalleluya, ஹalleluya. இந்த வசனத்துல தலைமுறை வேறுன்றதுக்கு பெற்றோர் உத்தரவாதம் எடுக்க வேண்டும். ஆமே, அது எடுத்துட்டா பிள்ளைங்க எங்க இருந்தாலும் நல்லா இருப்பாங்க. ஆமே, இந்த வசனத்துல பிள்ளைங்க வேறுண்டாங்கன்னா ஒருவேளை ட்ராக் மாதிரி போனாலும் பிள்ளைங்க திருப்பி லைனுக்கு கர்த்தர் கொண்டு வருவார். ஹalleluya. காரணம், நான் அவரிடத்தில் ஒப்புவித்ததை அவர் அந்நாள் வரை காத்துக்கொள்ள வல்லவராயிருக்கிறார். இதுல ரொம்ப உறுதியா இருக்கணும். அதனாலதான் பிள்ளைங்களை இந்த சண்டே ஸ்கூல் இருக்கிறது, யூத் மீட்டிங் இருக்கிறது, இதுக்கெல்லாம் ரொம்ப பிரயாசப்பட்டு அனுப்பி வைக்கணும். இதுக்கெல்லாம் எவ்வளவு நீங்க கிரயம் செலுத்துறீங்களோ அவ்வளவுக்கு உங்க பிள்ளைகளை நேசிக்கிறீங்க. அதான் உண்மை. எவ்வளவுக்கு கிரயம் செலுத்துறீங்களோ அவ்வளவு பிள்ளைகளை நேசிக்கிறீங்க. எக்ஸாமுக்கு முன்னாடி பிள்ளைகிட்ட ஜெபம் பண்ணியான்னு கேட்கிறோம், டெய்லி அதை கேட்கிறோமா? அதெல்லாம் நம்ம ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சி ஆக்கிட்டோம். தேவனுக்கு அடுத்த காரியத்தை ஆப்ஷன் ஏ ஆக்குங்க. அதுக்கு வேற ஆப்ஷன் இல்லைன்னு கொண்டு வந்துருங்க. ஆமென், பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க. பின் நாட்கள் பிள்ளைகளுக்கு சமாதானம். வேதம் என்ன சொல்லுகிறது? உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். அடுத்த வார்த்தை, உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கணும்னா பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்கணும். ஆமென், ஹalleluya. பிள்ளைங்க வெளியூர்ல இருக்கிறாங்களா? அங்க ஏதாவது சர்ச்சுக்கு போக, நல்ல ஆவிக்குரிய சபைக்கு போக பண்ணுங்க. சில இருக்கிற இடத்துல சர்ச்சஸ் இருக்காது. அப்ப அந்த இடத்துல நம்ம ஆன்லைன் சர்வீஸை பார்க்கும்படி அவங்களை உற்சாகப்படுத்துங்க. பாத்தியா, கேளுங்க, இன்னைக்கு என்ன வசனம், நீங்க சொல்லுங்க கேட்டால் நமக்கு தெரியாது. அதனால நம்ம அவங்கள்ட்டையும் கேட்கறது இல்லை. எதுக்கு வம்பு? நீங்க கேட்கணும். கேட்டு இன்னைக்கு என்ன வசனம் பாத்தியா, இந்த வார்த்தையை பாத்தியா? ஆமா, எனக்கு சில குடும்பங்களை தெரியும். அவங்க சர்ச்சை முடிஞ்சிட்டு போகும்போது கார்ல, பைக்ல இந்த வசனத்தையே டிஸ்கஸ் பண்ணிட்டு போவாங்க. ஒரு ஃபேமிலி சொல்லுவாங்க, நாங்கள் சாப்பிட உட்கார்ந்து இருக்கும் போது அன்னைக்குள்ள செர்மனை நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம். இல்லை எவ்வளவு ஆசீர்வாதம் தெரியுமா, எவ்வளவு மேன்மை தெரியுமா? ஆமே, ஈசாக்கு போய் அப்பா கிட்ட கேட்கல, அப்பா வயசாச்சுப்பா கட்டி விடுங்கப்பா பொண்ணு பார்த்து அப்படி கேட்கல. ஆமே, ஈசாக்கு தெரியும் எங்க அப்பா ஜெபிக்கிறப்பா, அவங்க பார்த்துப்பாங்க. பிள்ளைகளுக்கு இந்த நம்பிக்கையை கொடுக்கணும். ஆமே, நீ போ, ஒருவேளை நடக்கலன்னா நடக்கும். என்ன ஒருத்தர் என்னை அழைத்திருக்கிறார். அவர் 1-2 தலைமுறைக்கு 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை செய்கிறவர். நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya, ஆமென், ஹalleluya. ரூத்தை பாத்தீங்களா? ஆப்ஷன் ஏ தான், பிசி கிடையாது. அதை யார் அப்ரிஷியேட் பண்றாரு தெரியுமா? போவாஸ். இங்க பாரு, தரித்திரருக்கு பின்னாகவும் ஐஸ்வர்யவான்களுக்கு பின்னாகவும் நீ எதுக்கும் எல்லா இடத்துலயும் பயோடேட்டா கொண்டு கொடுத்து வைப்போம். ஒருவேளை போவாஸ் சவுட்டி தள்ளிட்டார்னா இங்க இல்ல அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? இங்க பாரு, நீ பயப்படாத, உனக்கு வேண்டியபடி எல்லாம் ஜீசஸ் மட்டும்தான் உங்க ஆப்ஷன். பரலோகம் உங்களுக்கு கொடுக்கிற பிராமிஸ். ஜீசஸ் மட்டும்தான் உங்களுக்கு ஆப்ஷன். பரலோகம் உங்களுக்கு கொடுக்கிற பிராமிஸ் இது. நீ பயப்படாதே, உனக்கு வேண்டிய படி எல்லாம். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எனவேதான் அந்த 2 நினைவுகள் நம்மை எலியா சொல்லுவார்ல, எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி நடப்பீர்கள். ஒழுங்காவே நடக்க முடியாது. அப்படியே நிப்பாங்க, இங்க நிப்பாங்க. எலியா வந்ததும் இங்க, ஆகா வந்ததும் அங்க, எலியா வந்ததும் இங்க ஒரு கும்பிடு, அங்க ஒரு கும்பிடு. எந்த மட்டும் 2 நினைவுகளா? ஒருவேளை இதா இருக்குமோ? அப்பதான் பாகால் தீர்க்கதரிசி வருவான். பாகாலின் தெய்வம் தான் அக்னியின் தெய்வம். ஒருவேளை அதா இருக்குமோ? அப்போ எலியா வருவார், என் வாக்கின்படி அன்றி மழை பெய்யாது. மழை பெய்யல, ஒருவேளை இதா இருக்குமோ? எந்த மட்டும் 2 நினைவுகளா? ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, தெளிவா புறப்படுங்க. தெளிவு இல்லையா, யோசபாத்த மாதிரி நின்றுங்க. ஆண்டவரே, அடுத்து என்ன செய்யணும்னு எங்களுக்கு நின்றுங்க. இந்த பாதி தெரிஞ்சு நிப்பாங்க தெரியுமா? இந்த பாதி படிச்சுட்டு எக்ஸாமுக்கு போனா கொஸ்டின் தெரியும், ஆன்சர் தெரியாது. இதை பார்த்தேனே, அதாவது ஒண்ணுமே படிக்காம போறான் தெரியுமா? கொஸ்டின் ஈஸியா, கொஸ்டின் டஃப்பா.
ஐயோ கொஸ்டின் ஞாபகம் இருக்கு, ஆன்சர் கொஸ்டின் அவங்க எடுப்பாங்க. உனக்கு ஆன்சர் தெரியணும். எந்த கொஸ்டின் வரும், இந்த கொஸ்டின் வருமா, ரைட் கொஸ்டினை பார்த்தாச்சு. நான் இந்த கொஸ்டின்லாம் பார்த்துட்டு வந்தேன். கொஸ்டின்லாம் பார்த்துட்டு வந்தியா, ஆன்சரை பார்த்துட்டு வந்தியா? இந்த பாதி பாதி சி ஒன்று ஆபிரகாமா இருங்க, இல்லைன்னா யோசபாத்தா இருங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஒன்று ஆபிரகாமா இருங்க, இல்லைன்னா யோசபாத்தா இருங்க. இந்த இடையில வராதீங்க. இடையில யார் எப்படி இருந்தாலும் பிரச்சனை, எப்படி இருந்தாலும் பிரச்சனை. ஆபிரகாம் என்ன தெரியும், தெளிவு. யோசபாத்து தெரியல. ஒன்னு தெளிவாயிரு, இல்லைன்னா தெரியாமலே இரு. ஆமென். இப்போ புரியுதுல்ல? ஆமென். பைபிள் எப்பவுமே பேலன்ஸ். ஒண்ணு நீ தெளிவாரு, இல்லைன்னா தெரியாமல இருந்து என்ன பிரச்சனை? அவர் கூட்டிட்டு போறோம் பேசாம. குருடரை அவர்கள் தெரியாத இடத்துல எல்லாம் ஊழியத்துக்கு போகும்போது கூட்டிட்டு போவாங்க. ஒரு நீ ரைட்ல போ, லெப்ட்ல போ சொல்லவே மாட்டோம். அப்படி அமைதியா இருப்போம். இதே இது தெரிஞ்ச இடத்துல ஊழியம் முடிச்சுட்டு ட்ராண்டர் ஏர்போர்ட்ல இருந்து வரும்போது நம்ம அங்க இப்படி போக வேண்டாம், இப்படி பாங்க, அப்படி பாங்க, அந்த இடத்துல கொண்டு இருக்கோம் டமார்னு போட்டுட்டு நாங்க வருவோம். ஐயோ ஒழுங்கா இருந்திருக்கலாம். தெரியாத இடத்துல ஒண்ணு தெளிவாயிரு, இல்லைன்னா தெரியாம இரு. இது ஸ்டியரிங் ஒருத்தர் இருக்கும், அவர் கால் கீழே தான் பிரேக் இருக்கும். ஆனா ஃப்ரெண்ட்ல பேக்ல இருந்து அடிப்பாங்க பாருங்க. ஒண்ணு தெளிவாரு, இல்லைன்னா தெரியாமலே இரு, தெரியாமலே இரு. ஆமென். நீ பேதையா இருந்தாலும் திசை கெட்டு போவது இல்லை. இந்த அறக்குறைய தெரிஞ்சுட்டு சாஸ்திரிகள் வந்தாங்க பாருங்க, அந்த ஊரு கலவரத்தை உண்டாக்கிட்டு போயிட்டாங்க. சில கிருவை பெற்றவங்க வருவாங்க, அது வர ஒரு பிரச்சனை இல்லை, அப்படியே கலவரத்தை உண்டு பண்ணிட்டு இந்த அறக்குறை வந்துட்டு யூதருக்கு, பெத்லகேமே நீ யூதாவின் ஆயிரங்களுக்குள்ளே, அது என்னவெனில் இஸ்ரவேலை ஆள போகிறவர். தூதரே வந்து சிம்பிளா உங்களுக்கு ரட்சகர் பிறந்திருக்கிறார் சொல்லிட்டு இவர் வந்து ஆள போகிறவர். வா, மொத்தத்தில் அந்த ஊரே அழுக. ஆமே. இது வந்து ஆண்டவரே தெரியலன்னா என்ன? இப்ப யோசபாத்தை பாருங்க, தெரியல ஆண்டவரே அப்படின்னு நிற்கும் போது எகாசியல் மேல ஆவியானவர் இறங்கி ஒவ்வொன்னா சொல்ல சொல்ல இவங்க அப்படியே செய்யறாங்க. போய் துதினா துதிக்கிறாங்க. கொஞ்சம் தெரிஞ்சிருந்தா அது எப்படி துதிச்சாவே விழுவான். அதனாலதான் எரிகோவுக்கு முன்னாடி 7 நாள் வாய திறந்துராத. துதினா யோசபாத் எல்லாரும் லைன்ல நின்று ஹல்லேலூயா ஹல்லேலூயான்னு துதிச்சிட்டு இருக்கிறாங்க. சத்துரு விழுறான். கொஞ்சம் அது எப்படின்னு கொஞ்சம் யோசித்தா ஆமென் தெளிவாரு, இல்லைன்னா தெரியலன்னு இல்லை. வேதம் என்ன சொல்ல, உங்களில் எவனாகிலும் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தா யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் அப்பா எனக்கு தெரியலப்பான்னு சொன்னாலும் கடிந்து கொள்ள மாட்டார். ஆமென். தெரியலன்னா தெரியலன்னு சொல்லிரு. ஹல்லேலூயா. இப்ப ஆபிரகாம் வேலைக்காரன் அனுப்புறான். நேரம் போகிறதுனால வேகமா சொல்றேன். கர்த்தர் என்ன செய்கிறார் பாருங்கள். நமக்கு முன்பாக கர்த்தர் போகும்போது அங்க 5 காரியங்கள் நடக்கிறது. ஒன்று, ஆபிரகாமின் வேலைக்காரன் ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். நீங்க அதனுடைய 11வது வசனம் 12, 11, 12 முதல் 14 வரை, 11 முதல் 14 வரை பார்த்தீங்கன்னா அவன் தனக்குள்ளே ஒரு ஜெபத்தை பண்றான். எப்படி ஜெபம் பண்றான்னா 12வது வசனத்தை பாருங்கள். என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தேவனா இருக்கிற, அப்ப ஒரு காரியம், இவன் இன்னும் அவரை தன் தேவனாய் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்படின்னா என் தேவனை தானே கூட்டிருக்கணும். அப்ப ஆபிரகாமுக்கு தேவன். அப்ப ஒரு காரியம் நான் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு சொல்றேன், நீங்க உறுதியா இருந்தீங்கன்னா உங்க கூட இருக்கிறவங்க ஜெபிக்க ஆரம்பிச்சிருவாங்க. உங்க கூட இருக்கிறவங்க நீங்க யாரை நோக்கி கூப்பிடுறீங்களோ அவரை நோக்கி கூப்பிடும்படி கர்த்தர் கிருபை செய்வார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. உங்க கூட இருக்கிறவங்க நீங்க யாரை நோக்கி கூப்பிடுறீங்க அதை கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. இது ஒரு நான் மட்டும்தான் என் வீட்டில் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டுட்டு இருந்தேன். இப்போ உங்க ரட்சிக்கப்படாத புருஷன் வந்து என் மனைவி கூப்பிடுகிற ஆண்டவரே அப்படின்னு கூப்பிட்டா எப்படிங்க இருக்கும்? சில இருக்கிற பார்த்தா அவரா அதை கொஞ்சம் பாருங்க. உங்க மனைவி வந்து என் புருஷன் வழிபடுகிற தேவனே அப்படி கூட்டம் எப்படி இருக்கும்? உங்க பெற்றோர் வந்து, உங்க சொந்தக்காரங்க வந்து, உங்க உறவினர்கள், உங்க நண்பர்கள் வந்து ஹல்லேலூயா
நீ கம்பீர சத்தத்தை அறிந்து செயல்படுகிற ஜனமானா இது நடக்கும் என்று ஆவியானவர் இந்த நாளிலே தீர்க்க தரிசனமாய் அவன் ஜெபிக்கிறான். கூட இருக்கிறவன் ஜெபிக்கிறான். கூட இருக்கிறவன் glory. ஆபிரகாம் உறுதியா இருக்கிறவன், கர்த்தருக்கு முன்பாய் நிற்கிறவன். மனைவி விசுவாசத்துக்குள்ள வந்துட்டாங்க, வேலைக்காரன் விசுவாசத்துக்குள்ள வராரு. எப்படிங்க இருக்கும்? இதெல்லாம் ஆசீர்வாதம். நம்ம இந்த பூமியில இருக்கிறது வரைக்கும் ஆமே நம்ம ஆண்டவருக்குள்ள உறுதியா இருக்கிறதை பார்த்து அநேகர் வருவார்களாக. ஆமே, அவன் பெரிய, நீங்க ஒரு பெரிய பட்டணத்தை பிடிக்கலனாலும் உங்க உறவினர்களை பிடிக்கணும். எல்லா வேலைக்காரங்களும் இந்த விசுவாசத்துல வந்தாங்களான்னு தெரியாது, ஆனா அட்லீஸ்ட் ஒருவனாவது என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தேவனா இருக்கிற கர்த்தாவே, அவன் படிக்கிற பிள்ளைங்க இதை கேட்கறீங்கன்னா, ஆமா என் கூட படிக்கிற இன்னாருடைய தேவனே இப்படி கூப்பிட்டாங்கன்னா, பாபில் நேபுகாத்நேச்சர் எப்படி கூப்பிடுவார் தெரியுமா? தானியேலின் தேவனே. இப்படிதான் தேவன் நம்மை மகிமையா வைத்திருக்கிறார். அது அர்த்தம் என்ன தெரியுமா? நம்மை முன்னிறுத்தி தம்மை வெளிப்படுத்த விரும்புகிற தேவன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உன் மேல் இருக்கும் அழைப்பின் மேலும் உன்னை அழைத்தவர் மேலும் உனக்கு நம்பிக்கை இருக்குமானால் அதிலே உறுதியாயிரு. ஆமென். உன்னோடு இருக்கிறவர்களும் இந்த லைன்ல வரும்படிக்கு கர்த்தர் அனுகிரகம் செய்வார். காரணம் ரட்சிப்பு கர்த்தருடையது. ஆமென். எத்தனை பேர் சொல்லுவாங்க தெரியுமா? நேற்று விசிட்டர்ஸ் டைம்ல ஒரு சகோதரி வந்தாங்க. அவங்க கணவர் தேவனை அறியாத குடும்பம், அவங்க தேவனை அறியாதவங்க. அவன் குடும்ப சூழ்நிலை நிமித்தம் அவங்க தாயார் அவங்களுக்கு திருமணம் பண்ணி வைத்தாங்க. ஆனால் இவங்க ஜெபம், பிள்ளைங்களாம் வளர்ந்துட்டாங்க. இப்போ எப்படி அவங்க நைட்டு ப்ரேயர் பண்ண வரும்போது 8:39 கிட்ட ஆயிட்டு, அப்போ எப்படி கேட்கும்போது இப்போ ஒரு தடை கிடையாது, அவர் போன்னு சொல்லிட்டாரு. அப்போ அவங்க போராடுறாங்க. கர்த்தர் சீக்கிரம் அவங்களும் வருவாங்க. இப்படி வந்த எத்தனையோ சாட்சிகள் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். உங்க கூட கர்த்தர் இருக்கும்போது நீங்க எவ்வளவு தள்ளப்படுறீங்களோ அந்த அளவுக்கு அநேகரை இழுக்கும்படியாய் நல்ல கரங்களை தட்டி in the mighty name of Jesus Christ. எந்த அளவுக்கு தள்ளப்படுறீங்களோ அந்த அளவுக்கு அநேகரை இழுக்கும்படியா இவன் ஜெபம் பண்றான். ஏன்னா ஆபிரகாம் தான் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் இல்ல, விக்கிரகத்தின் நடுவில் தெரிந்தெடுக்கிறார். கூட வேலைக்காரங்கெல்லாம் அவங்க என்ன சொன்னாலும் செய்யணும். ஆகார் பாருங்க, ஆகாருக்கும் அவர்களுக்கு எகிப்தின் தெய்வங்கள் உண்டு, ஆனாலும் கர்த்தர் கொண்டு வந்து ஆகாரை சந்தித்து ஆமே அவரோட திருப்பினார். பாருங்க இஸ்மவேல் எப்படி பிளஸ் பண்ணார் தெரியுமா? அவனும் முன்வித்தா இருக்கிறபடினால் ஆபிரகாமை வச்சு உங்க குடும்பத்துக்காக நீங்க எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க, எல்லாம் நல்லது. நல்லவன் தன் பிள்ளைகளுக்கு ஆஸ்தியை வைத்து போகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. எல்லாம் தவறல்ல, எல்லாம் செய்யணுமோ செய்யுங்க. ஆனா அதுக்கு மேல குடும்பத்துக்காக நீங்க பரலோகத்துல என்ன சேர்த்து வச்சிருக்கிறீங்க? பரலோகத்துல நான் எதையுமே சேர்க்காம பூமியில எல்லாம் சேர்த்து வைத்தும் அது தலைமுறைக்கு நன்மையா மாறுமா என்பது பெரிய கேள்வி. ஆனா பரலோகத்துல நீங்க பொக்கிஷத்தை சேர்த்து வச்சீங்கன்னா ஹல்லேலூயா எப்படிங்க இருக்கும்? தலைமுறை வந்து ஆமே யாக்கோபுக்கு ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்தி பிளஸ் பண்ணும்போது யாக்கோபுக்கு என்ன தெரியும்? உன் தகப்பனாகி ஆபிரகாம், உங்க தாத்தா வரை சேர்த்து வச்சுட்டாரு உனக்கு. ஆமே கூட இருக்கிற வேலைக்காரன் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆமென். கர்த்தர் நமக்கு முன்பாக போனால் நம்மோடு இருக்கிறவர்களும் இந்த லைனுக்குள்ள கர்த்தர் கொண்டு வருவார். ரெண்டாவது அடையாளத்தினாலே உறுதிப்படுத்துகிறார். எனக்கு ரொம்ப சிரிப்பா வந்துச்சு, ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இவன் ஒரு அடையாளம் கேட்கிறான் பாருங்க. இந்த வேலைக்காரன், எனக்கு யாராவது தண்ணி தந்தாங்க இது ஓகே, ஆனா 10 ஒட்டகங்களை தூக்கிட்டு போறாரு. 10 ஒட்டகத்துக்கும் எனக்கு இவர் ஒருவேளை இவனுக்கு கல்யாணம் நடக்க கூடாதுன்னு கேட்கிறாரா? சிலர் வந்து கேட்கிறதே இது நடக்க 10 ஒட்டகம், அதுவும் கிணத்துல இறங்கி தண்ணியை எடுத்து, அதுவும் ஒரு குடம் தண்ணி ஒரு நபருக்கு தாகம் தீரும். ஒட்டகத்துக்கெல்லாம் அப்படி தாகம், ஏன்னா அது உள்ளே வந்து ஸ்டோர் பண்ண நிறைய வாட்டர். அப்ப இப்படி 10 ஒட்டகத்துக்கு தண்ணி இறக்கணும்னா உண்மையிலே ரெபேக்காளுக்கு கல்யாண ஆசையே. அவர் சிலர் கேட்கிற அடையாளம் இருக்கு தெரியுமா, அற்புதத்தை விட பெருசா இருக்கும். நம்ம கேட்கிற அடையாளங்கள் எல்லாம் அற்புதங்களை விட பெருசா இருக்கும். ஆனா இந்த விசுவாசத்துல வளர்ந்தவங்க கேட்கிற அடையாளம் எல்லாம் ஒரு கையளவு மேகம் வருது. கையளவா? இனி அது எப்போ? அப்படி இல்லை, கையளவு மேகம் வருதா, எலும்பு ரைட். சின்ன கிதியோன் கேட்டார் பாருங்க, ஒரு தோலை போட்டு அதுக்குள்ள பனி வெளியே இல்லை,
நம்ம என்ன ஒரு பெரிய ஆமே ஆண்டவர் பாப்பா, டேய் நான் செய்ய போகிற அற்புதத்தை விட நீ கேட்கிற அடையாளம் பெருசா இருக்கு. ஆனால் ஆண்டவர் அதை ரெடி பண்றார் பாருங்க, டிலே பண்ணல. வேதம் சொல்லுகிறது, ஆமென், 15வது வசனத்தை பாருங்கள். அவன் இப்படி சொல்லி முடிக்கும் முன்னே, எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் நமக்கு முன்னாக போனால் அடையாளங்கள் எல்லாம் அடுத்து 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 நடக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அடையாளத்தினாலே உறுதிப்படுத்துகிறார். நீங்க அதை வீட்டில் போய் வாசித்துக்கோங்க, நேரம் போய்விட்டது. 3வது, அவன் கண்டு கொண்ட ஒரு காரியம், கர்த்தர் தம்முடைய தூதனை எனக்கு முன்பாக அனுப்புவார் என்று சொன்னார் அல்லவா. அங்க நடந்த காரியம் என்ன தெரியுமா? 27வது வசனத்திலே அவன் சொல்லுகிறான். 26 பாருங்கள். அப்பொழுது அந்த மனிதன் தலை குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டு, எப்படி ஃபர்ஸ்ட் ஜெபிக்க வைக்கிறார், இப்பொழுது அவனை வர்ஷிப் பண்ண வைக்கிறார். ஆபிரகாம் ஜெபத்தில் வல்லவன், விசுவாசத்தில் வல்லவன். கூட இருக்கிறவங்க ஒரு நாள் கண்டிப்பா ஜெபிப்பாங்க. இந்த வாசல்களை தான் கர்த்தர், ஆமென். இந்த நாள் செய்தியின் தலைப்பே காரியம் கர்த்தரால் வரும், காரியம் கர்த்தரால் வரும். அவன் அவன் பணிகிறது யாருக்கு தெரியாது? ஆபிரகாமுக்கு தெரியாது. ஆமென். இதெல்லாம் சாட்சியா வந்து சொல்லும் போது அநேகர் இந்த சாட்சியை கேட்க போறீங்க. உங்க குடும்பத்தில் நீங்க மட்டும் ரட்சிக்கப்பட்டு பல மாதங்கள், பல வருடங்கள் இந்த விசுவாசத்துல உறுதியாய் நிற்கிற அநேகர் உங்க குடும்பத்திலிருந்து, உங்கள் உறவுகள் இருந்து இப்படிப்பட்ட, நான் இப்ப அவரை தான் ஆராதிக்கிறேன், நான் இப்ப அவர்கிட்ட தான் ஜெபம் பண்றேன் என்கிற சாட்சிகளை கேட்கும்படியாய் கர்த்தர் இதோ உனக்கு முன்பாக திறந்த வாசலை வைக்கிறார். அவன் பணிந்து கொண்டு என்ன சொல்லுகிறான் தெரியுமா? 27வது வசனத்துல, என் எஜமானாகி ஆபிரகாமின் தேவனாய் இருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லிவிட்டு என்ன சொல்லுகிறான்? அவர் தம்முடைய கிருபையையும் தம்முடைய உண்மையையும் என் எஜமானை விட்டு, ஹல்லேலூயா, அவர் தம்முடைய கிருபையையும் தம்முடைய உண்மையையும் உங்களை விட்டு விலக்கல என்பதை உங்களை சுற்றி இருக்கிறவங்க சாட்சியா சொல்ல போறாங்க. அவர் தம்முடைய கிருபையையும், ஆமென், கிருபையும் உண்மையும் விலக்கலைன்னா என்ன? அது புரியும்படி ஒரே லைன்ல சொல்றேன். ஏமாற்றம் இல்லை, அலைச்சல் குறை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏமாற்றம் இல்லை, அலைச்சல் குறைவு. ஆமென். நம்ம லைஃப்ல அவன் நமக்கு முன்பாக போகும்போது கிருபையும் உண்மையும், கிருபை உண்மைனா என்னது? சத்தியம். பாருங்க, அடிக்கிறாங்க பாருங்க. கிருபையும் சத்தியம் யாரு? இயேசு. அவர் விலக்கல, விலக்கல. ஏன்னா உறுதியா இருக்கிற வேதம் என்ன சொல்லுகிறது? உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவர், உண்மையே நம்பி இருக்கிறபடியா. இதை யார் சொல்றா தெரியுமா? ஆப்ஷன் பி ஆப்ஷன் சியோட வந்தால சொல்ற, அவருடைய உண்மை விலக்கல, விலக்கல. என் கூட கர்த்தர் இருக்கிறது எனக்கு தெரியும், என் கூட கர்த்தர் இருக்கிறது என் கூட இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சா என் வீடு எப்படி மாறும், என் கூடாரம் எப்படி மாறும். ஆண்டவரே இதை நான் விரும்புறேன்ப்பா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏமாற்றம் இல்லை, அலைச்சல் குறைவு. கைகளை உயர்த்தி, ஆண்டவரே என் வாழ்க்கையில இனி ஏமாற்றம் வேண்டாம், அலைச்சலும் வேண்டாப்பா. என் அலைச்சல்களை நீர் அறிந்திருக்கிறீர். இங்க இருந்து அங்க, அங்க இருந்து இங்க, இங்க இருந்து ஏமாற்றம் இல்லை, அலைச்சல் குறைவு. ஏமாற்றம் இல்லை. அறிக்கை செய்யுங்க, அறிக்கை செய்யுங்க. நான் ரொம்ப ஏமாந்துட்டேன், ரொம்ப அலைஞ்சிட்டேன்ப்பா. அங்கும் இங்குமாக ஏமாற்றம் இல்லை, அலைச்சல் குறைவு. ஆமே ஆமே. நாலாவதாக இவன் மீண்டும் பணிந்து கொண்டு சொல்லுகிறான். ஆதியாகமம் 24:48, தலை குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டு, நான் என் எஜமானுடைய சகோதரன் குமாரத்தியை அவர் குமாரனுக்கு கொள்ள என்னை நேர்வழியாய் நடத்தி வந்த என் எஜமானாகி ஆபிரகாமின் தேவனாய் இருக்கிற கர்த்தரை, கைகளை உயர்த்தி சொல்லுங்க, நேர்வழியாய் கர்த்தர் நமக்கு முன்னாக போனா, நேர்வழியாய். அலைச்சல்கள் குறைவு. வாழ்க்கையில ரொம்ப அலைச்சல்களை பார்த்திருக்கிறீங்களா? ஆண்டவரே கம்பீர சத்தத்தை அறிய வைக்க. என் கூட பேசுறது நீங்க, எனக்கு தெரியும் நீங்க தான் முன்னாடி போறீங்க. அவ்வளவு நெருக்கத்தின் நடுவிலும் யோபு சொல்றார், நான் போகும் வழியை அவர் அறிவார். இது கேட்கிறோம், அறிய மாட்டேங்கிறோம். பேசுறது யார்? கேட்கிறது யாருடைய சத்தம்? நேர்வழியாய் நடத்தினார். அதன் பிறகு இந்த வேலைக்காரர்
லாபான் வீட்டில் சொல்லும் ஒரு வார்த்தை உண்டு, 24:56, அதற்கு அவன், கர்த்தரின் பிரயாணத்தை வாய்க்க பண்ணி இருக்க நீங்கள் எனக்கு தடை செய்யாதிருங்கள். எப்பவுமே புரிந்து கொள்ளுங்கள், இங்கிருந்து போகிறதுக்கும் வாசல் திறக்கப்படணும், அங்கிருந்து வர்றதுக்கும் வாசல் திறக்கப்படணும். அப்போதான் அந்த காரியம் பூரணமாகும். சில காரியம் நமக்கு ஒரு சைடுலாம் ஓகே ஆயிட்டு இன்னொரு சைடு ஃபிளாப் ஆகிறதுக்கு ரீசன் என்ன தெரியுமா? இந்த சைடு திறக்க மாட்டேங்குது. அந்த சைடுலாம் ஓகே, எல்லாம் ஓகே பட்டோம், கடைசியில் இப்படி ஆயிட்டு ஒரு சைடு ஓப்பன் ஆயிட்டு இன்னொரு சைடு ஓப்பன் ஆகணும். ஆண்டவர் என்ன சொல்ற? அவனுக்கு முன்பாக வாசல்கள், 2 டோருமே திறந்து வைக்க. ஒரு டோர் திறந்து வச்சா எலியேசர் மட்டும் போலாம், 2 டோரும் திறந்து வச்சாதான் ரெபேக்காளையும் கூட்டிட்டு போக முடியும். நீங்க தடுக்காதீங்க அப்படி சொல்லும் போது உடனே அவங்க பெண்ணை கூப்பிட்டு அவள் வாய்ப்பிறப்பை கேட்க. அவங்க என்ன சொல்றாங்க? ஒரு 10 நாள் கூட, இந்த 10 நாள் 15 நாள் போட்டு எத்தனை தடையாயிருக்கு தெரியுமா? 10 நாள் 15 நாள் 25 நாள் 30 நாள் கர்த்தருடைய வருகை மட்டும். அது அப்படியே உடனே, ஏன்னா கர்த்தர் வாய்க்க பண்ணிட்டார்ல, வாய்க்க பண்ணதுக்கு அப்புறம் நம்ம டிலே, நம்மளால டிலே ஆகக்கூடாது. சரி, பெண் வாய்ப்பிறப்பை கேட்போம் அப்படி சொல்லும் போது ரெபேக்காளை அழைத்து கேட்கிறாங்க, நீ இந்த மனிதனோட கூட போகிறாயா என்று கேட்டபோது அவள் போகிறேன் அப்படிங்கிறாள். அப்பொழுது ரெபேக்காளும் 61 அவள் வேலைக்காரிகளும் எழுந்து ஒட்டகங்கள் மேல் ஏறி அந்த மனிதனோட கூட போனார்கள். ஊழியக்காரன் ரெபேக்காளை அழைத்து கொண்டு போனான். கர்த்தர் ஒரு காரியத்தை வாய்க்க பண்ணும் போது இப்படிதான் இருக்கும். அது ஏமாற்றத்தில் முடியாது, அது தோல்வியில முடியாது, அது வெறுமையாய் முடியாது. இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. காரியம் கர்த்தரால் வரும். கர்த்தர் முன்னாடி போவார். இதுவரை திறக்கப்படாத வாசல்கள் கர்த்தர் திறக்க விரும்புகிறார். உங்கள் கூடாரங்களிலே மணவாளின் மணவாட்டின் சத்தம் கேட்கும். ஆமென், ஹல்லேலூயா. உறுதியா இருங்க, உறுதியா இருங்க. உங்க விசுவாசம் தேவனை கனப்படுத்தும். தேவன் உங்கள் விசுவாசத்தை கனப்படுத்துவார். கர்த்தர் தம்முடைய தூதனை உங்களுக்கு முன்பாக அனுப்புவேன் என்று சொல்லி இருக்கிறார். நானே உங்களுக்கு முன்பாக போகிறேன் என்று சொல்லி இருக்கிறார். வாசல்கள் திறக்கப்படும், காரியம் கர்த்தரால் வரும். சத்தம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு விஷயம், எல்லாரும் உங்க வலது கரத்தை உயர்த்தி உங்கள் இடது கரத்தை இருதயத்திலே வைத்து கம்பீர சத்தத்தை அறியும். ஆண்டவரே, எனக்கு அந்த தெளிவை தாங்கப்பா. என் காரியம், என் தலைமுறையுடைய காரியம், அதை எப்படி நடப்பிக்கணுங்கிற தெளிவை தான். நாங்க யோசபாத்தை போல தெரியாமலே நிக்கிறோம். வழி நடத்துங்க. உங்க சத்தத்தை கேட்கிற ஜனமாய் அல்ல, அறிகிற ஜனமாய், அறிகிறவனா. இது ஆண்டவர் தான் என் கூட பேச. இந்த நிச்சயம் மட்டும் இருக்கணும். கம்பீர சத்தத்தை அறியும் ஜனம். நல்ல தகப்பனை, இரக்கமுள்ள தேவனே, இந்த நாளிலும் எங்களை உங்க சமூகத்திலே அழைத்து கொண்டு வந்து பாட, துதிக்க, ஆராதிக்க, செபிக்க நீர் பாராட்டின கிருபைகளுக்காய் நன்றி. நீர் எங்களுக்கு முன்னாக போய் கோணலை செவ்வையாக்குவேன் என்றீரே, காரியத்தை வாய்க்க பண்ணுகிறீரே. இந்த காரியம் கர்த்தரால் வந்ததென்று ஒவ்வொரு குடும்பத்திலும் இந்த சத்தம் துணிக்க பண்ணப்பட போகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. கிருபை பெருகட்டும். நல்ல செய்திகளை, நல்ல சாட்சிகளை கேட்கப்படும். ஆண்டவரே, குழப்பத்தோடு நாங்கள் ட்ராக் மாறி பயணிக்காதபடி காத்துக்கோங்க. ஏமாற்றம் இல்லை, அலைச்சல் குறைவு. ஆண்டவரே, எங்க வாழ்க்கையை எப்படி மாற்றுவீராக. அப்பா, கிருபை பெருகட்டும். ஆசீர்வதியும். மகிமை அனைத்தும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். செய்து சத்தமாய் சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும், எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும்